நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆல்பம் பிஎஸ்டி பற்றி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு என்கேஜ்மெண்ட்டோட ஆல்பம் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வரும். 10க்கு 30 ஆல்பம் அப்படின்னு. சரிங்களா? இது சிப் ஃபைலாக தான் இருக்கும். இந்த சிப் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல 391 MB இருக்குது. இந்த ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் எக்ஸட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. ஓகே அப்படிங்கிறத கொடுக்க என்ன பண்ணுது, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் எல்லாமே ஃபோல்டருக்கு மாறுது. சரிங்களா? பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 ஷீட் இருக்கும். சரிங்களா? கிரியேட்டிவ் ஷீட்டு, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக 25 ஷீட் இருக்கும். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் வந்து ரொம்ப ஒயிட்டாகவே கொடுத்துருப்பேன். இப்படி கொடுத்துருக்கும் போது என்னுடைய பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரிங்களா? இந்த பேக்ரவுண்டு ஒயிட் வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக பளிச்சுன்னு அப்படியே தெரிஞ்சிச்சு. சரிங்களா? நீங்களும் உங்கள் ஆல்பத்தை எடிட் பண்ணி பாருங்கள். பிரிண்டிங்கில் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக தெரியும். சரிங்களா? எனக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்டு பின்னாடி வந்திருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டெமோக்கு நான் ஃபோட்டோஷாப் CS6 அப்படிங்கிறத வச்சுருக்கேன். நான் ஒர்க் பண்ணது ஃபோட்டோஷாப் CCயில் தான். சரிங்களா? எனக்கு முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா CS6ல் இந்த ஃபைல் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஒரு வேளை CS3 7.0ல் சரியாக ஓப்பன் ஆகலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7.0ல ஒர்க் பண்ணி அனுப்புகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். சரிங்களா? இந்த ஃபைல் எல்லாத்தையும் இப்போ ஏதாட்டும் ஒரு ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெமோவுக்கு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஷீட்டோட நம்பர்ஸ் வந்து 10க்கு 30 1, 10க்கு 30 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதோடைய அளவு என்ன அப்படின்னா 30க்கு 10. அது எப்படின்னா இமேஜ் போயிட்டு இதோட இமேஜ் சைஸ் காட்டுறேன். அதாவது 30 இன்ச்சு நீளம், 10 இன்ச்சு உயரம், ரெசல்யூஷன் ஒரு 250 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இதோட சைஸே 30க்கு 10ல் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இது வந்து 30க்கு 10ல் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் வந்து 30க்கு 10க்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை 36 12க்கு 36 அப்படிங்கக்கூடிய பெரிய சைஸ் ஆல்பத்தில் வேணும் அப்படின்னா இந்த 30ங்க இடத்துல 36 அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டு 12ஆக மாறிடும். ரெசல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கூட அதோட சைஸை வந்து மாற்றிக்கலாம். 215 இருக்கதை நீங்கள் 300ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 24க்கு 8, 8க்கு 24ங்கிறது கொஞ்சம் சின்ன ஆல்பம். அந்த சைஸ் கூட நீங்கள் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். சரிங்களா? ஒரு ஆல்பம் இந்த சைஸை நீங்கள் பெருசாகவும் மாற்றிக்கலாம், சின்னதாகவும் மாற்றிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெமோவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரியேட்டிவ் ஷீட்டை ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 இமேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த கிரியேட்டிவ் ஷீட்டை ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன், ஹேர் டீட்டெயிலோட என்ன பண்ணுறேன், உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். இது எதில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னது பண்ணி கீழே வைக்க போகிறேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3/4 சைஸ் தெரிகிற மாதிரி இந்த இமேஜை நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 3/4 சைஸு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல வச்சாச்சு. டன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், இன்னொரு இந்த இமேஜ் இருக்குது பாருங்களேன், ஒரு ஆஃப் சைஸு நேராக பார்க்குற மாதிரி இருக்க ஒரு இமேஜ். இதை வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இதையும் என்ன பண்ணுறேன், நல்லா சின்னது பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், நல்லா என்னுடைய பிக்சரில் கரெக்டாக ட்ராக் பண்ணி ரொட்டேட் பண்ணி எனக்கு எவ்வளோ அழகாக தெரியணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறேன். இன்னும் ஒரு இமேஜ் இந்த இடத்துல வைக்கணும். அது இந்த இடத்துல இவங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். சரிங்களா? லைட்டாக கலர் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வைக்கிறேன். அதை எதுவுமே ரீடச் பண்ணலை. இந்த பாக்கி இருக்க எல்லா இமேஜையும் ரீடச் பண்ணியிருந்தேன். இந்த ஒன்றை மட்டும்தான் நான் ரீடச் பண்ணாமல் வச்சுருந்தேன். சரிங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே லைட்டாக சுருக்கி எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு கிரியேட்டிவ் ஷீட் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடி நம்மளுக்கு பியூராக தெரியுதா, ஏன்னா இது பிளைன் பேக்ரவுண்ட், லைட் பேக்ரவுண்டா. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலரை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் இந்த இடத்துல பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டில் ஒரு டிராப் ஷேடோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத 0ல் தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் 0ல் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக மேலே நீங்கள் ட்ராக் பண்ணுறேன். அப்புறம் சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லைட்டாக மட்டும் வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்து நல்லா அழகாக தெரியுது. சரிங்களா? இவ்வளோ தான். இதே போல் தான் நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் எடிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஷீட்டை எடிட் பண்ணுறீங்கன்னா
நீங்கள் அதில் இருக்க மாதிரியே ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதை மாற்றி அமைச்சுக்கணும். இது வெட்டிங்னு இருக்குது, என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த சீட் அப்படிங்கிறத நான் கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஷீட் ஒன்று ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஷீட் வந்து நிறையா வச்சுருக்கேன்னா ஏதாட்டும் ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு ஒரு இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷீட் எப்படி இருக்குது, ஒரு 6 இமேஜ் வைக்கிற மாதிரி சென்டரில் கப்புள் இமேஜ் இந்த இடத்துல வர மாதிரிக்கு இருக்குது. சரிங்களா? ஸ்கேல் எல்லாத்துக்குமே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கேல் இருக்கிறது எடிட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எல் பட்டனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த புள்ளி வைக்கிற பட்டன், டாட் பட்டன், அதோட பேர் சரியாக தெரியல. சரிங்களா? அந்த பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோடு மறையும். திரும்ப ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா கோடு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் பிக்சர் நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 ஒரு 6 படங்கள் நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 படங்களே என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு இந்த ஆல்பம் ஷீட்டுக்கு வரணும். கண்ட்ரோல் டேப் அப்படிங்கிறத கொடுத்தா இங்கே வந்துடும். இதில் நீங்கள் கண்ட்ரோல் டேப்பு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்புங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ கண்ட்ரோல் டேப் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இருந்து அடுத்த இமேஜுக்கு மாறிக்கிட்டே போகுது பாருங்களேன். இதே போல் ஷிஃப்ட் அமைக்கி டேப் கொடுத்தோம்னா அப்படியே ஃப்ரண்டில் நம்மளுக்கு முன்னாடி மாறிக்கிட்டே வரும். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் டேப் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப். சரிங்களா? சாரி, அதாவது நார்மலாக கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாறிக்கிட்டே போகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஃபிட் டு ஃப்ரேம் அப்படிங்கக்கூடிய வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லியிருப்போம். சரிங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஷார்ட்கட் கீ கொடுக்கையும் என்னுடைய படத்தை கொண்டு வந்து இங்கே அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம் சைஸ் என்னவோ அந்த ஃப்ரேம் சைஸுக்கு எனக்கு செட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு. ஒரு 5 செகண்டில் நம்ம இருக்க படங்களை எல்லாத்தையும் ஈஸியாக அடிக்கிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்பம் எடிட் பண்ணுறது நீங்கள் எடிட் பண்ணலாலும் உங்கள் நண்பர்கள் யாராட்டும் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் போய் சேரலை. ஒரு சில பேர் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்குறீங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆல்பம் எடிட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஆல்பம் எடிட் பண்ணுறீங்களா, இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைனா நீங்களே சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது, இதை வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும், நீங்களே சொல்லி கொடுங்க. சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஒரு இமேஜ் நான் வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த கட் பண்ண கப்பலோட இமேஜ் எடுத்துக்கிறேன். 2 இமேஜ் தான் கட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இது கட் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ தெளிவாக போடலாம். சரிங்களா? நான் எப்போதுமே நல்ல ரீடச்சிங், நல்ல ஒரு டச்சிங் பண்ணி தான் நான் வந்து கட் பண்ணுவேன் என்னுடைய இமேஜ் எல்லாத்தையும். சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உள்ளே ட்ராக் பண்ணி எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நாம் வந்து நினைக்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ், இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா, ஸ்கேல் இந்த இடத்துல சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேல் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட், அதாவது உங்கள் புக்கு மாதிரி உங்கள் ஆல்பம் மடியுது பார்த்தீங்களா, அந்த மடியுத பேஜ் தான் இது. நீங்கள் என்ன பண்ணணும், அப்போது இந்த மடியுத பேஜுக்கு இந்த பக்கம் உங்களுடைய பிக்சரை கொஞ்சம் ட்ராக் பண்ணி சுருக்கி இந்த இடத்துல வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது ஃபுல் சைஸ் இமேஜ் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும். நான் ஃபுல் சைஸ் இமேஜ் கட் பண்ணலை, அதனால் இந்த இமேஜ் எடுத்து இதில் வச்சுக்கிறேன். இப்போது அந்த கோடுகளை மறைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு. பேக்ரவுண்ட் கூட என்ன பண்ணலாம், ஒரு ஒயிட் கலர் நம்ம போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஒயிட் கலர் போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஆல்பம் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஒரு லைட்டாக கிரே கூட போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பிரிண்ட் அடித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்பம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பேக்ரவுண்டு ஒயிட்டு அப்படிங்கிறது வரணும். அதுக்காக பியூராக ஒயிட்டு வந்து வந்துடக்கூடாது. இடையில இதை மாதிரி ஒரு சின்ன டிசைனிங். ஸோ அப்படி இல்லைன்னா நான் வந்து இதில் என்னுடைய ஷீட்லேயே காட்டுறேன் பாருங்களேன். இடையில ஏதாட்டும் ஒரு பாக்ஸ் இருக்கும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன், ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இதே போல் நாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பாருங்களேன், ஒரு லைட் க்ரீனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கான க்ரீனு, டெக்ஸ்ட் இந்த இடத்துல க்ரீனில் கொடுத்துருக்கேன்னா இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பேட்டர்னில் ஒர்க் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் கிளியராக சொல்லலாம். சரிங்களா? பேட்டர்ன் ஒர்க்கு
இப்போ இதை பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீட் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து இப்போ இதில் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னா உங்கள் கிரியேட்டிவிட்டி, உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சீட் 2 இருக்கும். சரிங்களா? இது என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் அப்படிங்கிறத பண்ணுறேன். என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சீட்டு. சரிங்களா? டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 ஷீட் இருக்கும். இது வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கப்புள் இமேஜை உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து வச்சு காட்டுறேன். சரிங்களா? சென்டரில் வச்சிருக்கேன்னா இதில் ஒரு ஷீட் இருக்கா, இதில் ஒரு ஷீட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா 2யுமே ஒரே போல பிரிண்ட் அடிப்பாங்க. ஒரு ஷீட்டுக்கு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிடுவாங்க, ஒரு ஷீட்டை ஃபுல்லாக பிரிண்ட் அடிச்சிடுவாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல தெரியுதுங்களா? இப்போ பேக்ரவுண்டில் கப்புள் இமேஜ் தெரியுதுங்களா? இந்த ஷீட் வந்து நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா புரியும், லைவாக காட்டினா தான் புரியும். சரிங்களா? இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. நம்ம ஆல்பம் ஸ்டார்டிங்லேயே இதை மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு ஆஃப் ஷீட் கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரிங்களா? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னொரு நாள் நம்ம ஆல்பத்தை கூட நம்ம லைவாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லாருக்குமே காட்டலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா?